இங்க நீங்க ஆயிரக்கணக்கான கூடியிருக்கீங்க, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில இருக்கீங்க. எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன, வண்ண விளக்குகள் எண்ணிக் கொண்டிருக்கின்றன. எல்லோருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு இருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சி நடத்தக்கூடிய விழா எதுனா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் வந்து எனக்கு மிகவும் கூடுதல் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரிய நான் படிச்சது டால்பாஸ்கர் ஸ்கூல்ல, அதுக்கு மேற்படிப்பு படிச்சது லயலா காலேஜ்ல. இங்க குறிப்பிட்ட சொன்னாங்க, சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில வந்து நானும் ஒரு பெருமையா சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையா சொல்றேன். உடனே உங்களுக்கு தெரிய பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல். நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்டின் தான். நீங்க கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டின், நீங்க முஸ்லிம் நினைச்சா நான் முஸ்லிம், நீங்க இந்து நினைச்சாலும் நான் இந்து. ஏன்னா அது எல்லாருக்குமே பொதுவானது தான். எப்பொழுதுமே எல்லா மதங்களுமே அடிப்படையிலே அன்புதான் முக்கியம். அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கும். எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன. ஆனால் அதே மதத்தை வைத்து அரசியல் ஆதாயத்தை விடுபவர்கள்தான் மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துவாங்க, பரப்புவாங்க. வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்னைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க. உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்பக்கூடிய, அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து பொய்யையே நம்பி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க. காலையில எதிர்த்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா, பொய்யை பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்யை பரப்பது மட்டும்தான் வேலையை வைப்பாங்க. அதே ஒரு பெரிய கடமையா செய்வாங்க. மதத்தை வச்சு அரசியல் காரியம் மேற்கொள்ள மட்டும்தான் வெறுப்பை பரப்புவார்கள் என்று நாம் இந்தியாவிற்கு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உயர் பொறுப்பு உள்ளவங்க. சமீபத்துல ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதை நாம பார்த்தோம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அங்க பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பு இருக்கணுமா, அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும்? அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்துல கடந்த 13ஆம் தேதி மாநிலங்களவையில ஒரு எம்பிக்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல், காங்கிரஸ் எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போட்டோம். ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போடவே இல்லை. அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அடிமைகளாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. அது மட்டும் அல்ல, மாநிலங்களுடைய உரிமையெல்லாம் குடிச்சு கட்டணும்னு ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கு. வெளி வேஷத்துக்காகத்தான் நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர உள்ளுக்குள்ள உண்மையாவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்பு சொந்தங்களே, நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது, மாற்றத்திற்கான நேரம். இதே பாஷா 2003 என்ன சொன்னாருங்க? கோயம்புத்தூர் கோர்ட்ல அப்படி இங்கேயும் கூட்டிட்டு போறாங்க. அங்க பத்திரிகை நபரை பார்த்து கத்துறாரு, நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வந்தா கொன்றுவேன். அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல. 2003 கோர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அப்படியே பத்திரிகை பார்த்து கத்துறாரு, மோடி மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்தா கொன்றுவேன். 2003 மோடி அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சர். மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு, காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு, குஜராத்துக்கு போனாரு, பிரதமர் ஆயிட்டாரு, கோயம்புத்தூருக்கு வந்தாரு, ரோட் ஷோவும் நடத்திட்டார். நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டு பிச்சு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பத்தி சொன்னார். அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதம் கிளம்பிடுற உள்ள இருந்து கிளம்பு. அண்ணா இத்தனை முறை சொல்றேன் அண்ணா, சொல்லு நான் தப்பு இல்லைண்ணா. நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போனா, நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனா, ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிடுறேன் சைட்ல. அதுக்கு வாய் வராது, அதற்கு சுத்தமா வாய் வராதுங்க. எதுக்கு சொல்லணும்?
பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும், இங்க வராது. இன்னைக்கு உண்மையால் நான் சொல்றேங்க, வயிறிஞ்சு சொல்றேன். இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சை எடுக்கணும்னு வீட்டுல முதல்ல நீங்க அனுப்பு. இறந்து போனோடனே வரிசையா வர்றாங்க, ஒருத்தர கிளம்பி வர்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா அப்படின்னு. தகப்பா அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்தை வாங்கிட்டு வர்றாரு. மைசூர்ல, கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாவறாங்க, 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு வந்து படுகாயம் அடைந்து கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது. இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த பார்லஸ் அந்த இது இருக்கு, ஷார்ப்னல் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல, தண்டுவடத்துல. பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டு பிச்சை எடுக்கணும், ஓட்டு பிச்சை. இன்னொருத்தர் வந்தார், யாரு? தனியரசு. அண்ணே, நீங்க கோயம்புத்தூர் வந்ததுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, உங்க கட்சி பேர் சொல்ற, நல்லா கேட்டுங்க, கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேரவை, இதான் உங்க கட்சி. உங்க மாநில தலைவரை தூக்கிட்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கோம், எஸ்பி ராஜேந்திரன். அதனால எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஐயா, எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும், அது வேண்டாம். இயற்கையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று ஒன்று இருக்கின்றோம். திருமாவளவன் போடுறாரு, என்ன போடுறாருங்க? மாட்டியர், வீர வணக்கம், தியாகி. இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது. உங்கள்கிட்ட தான் பிஹெச்டி கத்துக்கணும். ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. நான் முதல்ல போய் நிக்கட்டுமா? அந்த பூதோட வண்டியில் ஏற்றுற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்தில் நிக்கட்டுமா? இல்ல நாமளும் நடந்து போவோமே, அதுல ஒரு 4 ஓட்டு வரும். நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் நின்னா அதுல ஒரு 8 ஓட்டு வந்தா மொத்தம் 12 ஓட்டு நமக்கு வரும். அதனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம், கோயம்புத்தூர் மக்களே, நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தொண்டை தன்னை கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம், கத்திக்கிட்டே இருக்கிறோம். அபாயம் வந்துருச்சு, இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க. கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு. எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க. ரோட்ல குண்டும் குழி, சுத்தமான காத்து கிடையாதுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க. ஆனா என்ன, ஓட்டு பிச்சை எடுக்கிறனால தைரியமா இருக்கிறாங்க, எப்படியாவது ஜெயிச்சிடலாம், நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி. அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்க விழிக்கணுங்க, நீங்க விழிக்கணும். இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும். மோடி ஐயா இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சிட்டுங்க, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உயிரிழந்த 58 பேருக்கு அஞ்சலி செலுத்தினார். நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே, இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார். நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ, இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ, சங்கமோ, ஆர்எஸ்எஸ்ஓ, இவங்க வந்து ஹிந்து, இவங்க வந்து கிறிஸ்டியன், இவங்க வந்து முஸ்லீம், மோடிஜி வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. பாருங்க, போட்டோ எடுத்து பாருங்க, பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேளுங்க. எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள், தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க, வேற எதுவும் கிடையாது. இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 1993 ஆகஸ்ட் மாசம் ஆர்எஸ்எஸ் ஆபீசர் வெடி வச்சு தகர்த்தாங்க. நீங்க ஜஸ்ட் பாருங்க, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி என்னடாங்க, மறதி என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி. இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சை எடுக்கிறவன் தமிழ்நாட்டில் அரசியல் இருந்துகிட்டே இருப்பான். ஆகஸ்ட் 1993 ஆர்எஸ்எஸ் அலுவலகம் தகரப்பட்ட பொழுது அல்லுமாவை கைது பண்ணாங்க. 1997 ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் எப்படிங்க பெயில்ல வெளியே வந்தாங்க. எப்படி பெயில்ல வந்தாங்க? அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்களா? ஆஜராக வேண்டிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜராகவில்லை. ஆட்சி யாருது?
திராவிட முன்னேற்ற கழகம். ஜனவரி 1997 அல்லுமா 8 பேர் வெளியே வர்றான். பிப்ரவரி 14 1998 அதே அல்லுமா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடத்துறான். பரிசு என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? இத்தனை பேர்த்த கைது பண்ணிட்டோம். 2009 அண்ணா நூற்றாண்டு விழால அதுல ஒரு 9 பேர்த்த நிரபராதி விடுதலை பண்ணி விட்டுரும். 9 பேர் சேர்த்தியாச்சு. சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அண்ணன் மஸ்தான் சொல்றார், பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும்னு சொல்றார். இந்த வேலையில்லாத பாரதிய ஜனதா கட்சி, இந்த வேலையில்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சாங்க. ஆனால் அன்பு சொந்தங்களே, நாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இது முக்கியம். கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஐயா, நேர்மையா இருக்கு. பிஜேபி கார 2 பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தா 2 பேர்த்த வீட்டில் அரெஸ்ட் பண்றீங்க. 1000 பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறான். பந்தோபஸ்த் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது நியாயமாங்க ஐயா? இது நியாயமா? நியாயமாங்க ஐயா? நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் 29 தகர்ப்பதற்கு ஒரு சூசைட் பாம்பர் குன்னூர்ல இருக்கிறான். உமர் ஃபரூக் அவன் பேர், நல்ல டைரியில் எழுதி வச்சுக்கங்க. அவங்களையும் காட்டி கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தானே. என்ஐஏக்கு போகணும். இதை பார்த்தா அது சூசைட் பாம்பு பிளாஸ்ட் மாதிரி இருக்கு. அதனாலதான் ஐயா நீங்களும் தப்பிச்சீங்க. அதனால் தயவு செய்து ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மறுங்கள். காவல்துறையில காக்கி சட்டை போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது. அந்த தைரியம் காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணுங்க ஐயா, வரணும். ஏன் நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமார அடிச்சு முந்தாண்டை சாயந்தரம் கொள்றாங்க. திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க. காவல்துறை எஸ்பி சொல்றாங்க, இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு. இல்லைங்க ஐயா, எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க, தலை கம்பி வச்சு அடிச்சிருக்காங்க. இல்ல 5 மணி நேரம் ரோட்ல உட்கார்ந்து போராடி அந்த வழக்கை வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாத்தணும். இன்னைக்கு என்ன அநியாயம் தெரியுங்களா? ஒரு பிஜேபி தொண்டை சொன்னா, அண்ணே அக்யூஸ் 2 பேர்த்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். கோர்ட்ல 2:30 மணிக்கு சரணடைய போறான். நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேனே, கொஞ்சம் பெயில பாத்துக்கினேன். இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் எனக்கு சொன்னது கிடையாது. இங்க இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, யாருக்கும் சொன்னது கிடையாது. இன்னைக்குதான் முதல் முறையாக வெள்ளூர் வந்து போன் பண்றாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். 2:30 மணி கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆகிறாங்க. நான் போட்டுறேனே, குடும்பத்தை பாத்துக்கினேன். எழுச்சி வந்துருச்சு சார், எழுச்சி வந்துருச்சு. அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுத்து என்னுடைய முகநூல்ல போட்டோ போடுறேன், காவல்துறைக்கு போடுறேன். இவன் தான் அக்யூஸ்ட் 1, இவன் தான் வேலைங்களா, இவன் தான் அக்யூஸ்ட் 2. கோர்ட்ல சரண்டர் ஆக போறான். வெள்ளூர்ல தான் போய் பிடிச்சிட்டு வாயான். 1 மணி நேரம் கழிச்சு பிடிச்சிட்டு வரான். லட்சணத்தை பாரு, லட்சணத்தை. வயிறு எரியுமா, வயிறு எரியாவா? இன்னைக்கு பிஜேபி தொண்டை ஆயுதத்தை தூக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பிஜேபி தொண்டை, நான் ஆயுதத்தை எடுக்கிறேன் சார், என் குடும்பத்தை பாத்துக்குங்க அண்ணா, என் குடும்பத்தை பாத்து நான் போட்டேன் 2 பேர். அப்பதான் அடுத்த முறை ஒரு பிஜேபி தொண்டன் மீது கை வைக்கும் போது எவனாக இருந்தாலும் பயம் வரும். எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த இயக்கம் பொறுமையில் இருந்து பிறந்திருக்கிறது. ஒருத்தரா கட்டி காத்து பேசி சமாளிச்சு பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இயக்கத்தை அப்படியே எடுத்துட்டு போவாங்க, அறவழியிலே அமைதியான வழி. பல காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராதுங்க ஐயா. இந்த கட்டுப்பாடு வந்து சூடத்தை பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சிட்டீங்கன்னா கண்ட்ரோல் போயிடும். அதனால் இப்பவும் அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம், எங்க போகணும்னு சொல்றோம் போறோம், இங்க நில்லுங்கன்னு சொல்றோம் நிக்கிறோம், அது எல்லாம் கேட்கிறோம். இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம். அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே மரியாதை திரும்ப நீங்க கொடுக்க. நேரமாகி கொண்டிருக்கிறது, பெண்கள் இருக்கு. அதனால் இந்த முக்கியமான அற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், கைது பண்ணுவாங்க. நேற்று வரைக்கும் அண்ணே உக்கடமா தெரியல, அண்ணா இங்கேயா தெரியல, அண்ணா அங்கேயா தெரியல, அண்ணா வரும்போதே கைது பண்ணுவாங்களா தெரியல.
காலையில கேபி ராமலிங்கன்னு ராசிபுரத்துல வீடுங்க. இன்ஸ்பெக்டர் 8:30 மணிக்கு வந்தார். சார் உங்களை கைது பண்ண போறோம் வீட்டு சிறை. உடனே ராமலிங்கன் கேட்டார், எதுக்கு ராசிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஆனா கோயம்புத்தூர்ல ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளோட போறீங்கன்னு தகவல் சொல்லியிருக்காங்க. ஒயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்குது, அப்படியே பிடிச்சி கோழி அமுத்துற மாதிரி அமுச்சு சொல்லியிருக்காங்க. இந்த வீராப்ப பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கலத்துல கூட்டம் போறத ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எதுக்குங்க இந்த கூட்டம் நடக்க போகுது? எதுக்குங்க பேச போறோம்? அதனால் காவல்துறை நண்பர்களை மற்றும் ஒரு முறை தலை வணங்கி உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை மறுபடியும் செலுத்தி நம்முடைய ஒற்றுமை 2026 கோயம்புத்தூர்ல 6க்கு 6 நம்ம எடுக்கணும். பேசலாம் பிரயோஜனம் இல்லைங்க. 6க்கு 6 எடுக்கணும். வானத்தி அக்கா திரும்ப அங்க எம்எல்ஏ ஆகணும். புதுசா 5 பேர் திரும்ப அனுப்பணும். வானத்தி அக்காவுக்கு துணையாக 6 பேர் சட்டமன்றத்தில் போய் கோயம்புத்தூரை பத்தி பேசணுங்க. அக்கா ஒருத்தர் மட்டும் எத்தனை நாளைக்கு கத்துவாங்க? அதனால் அவர்களோடு 5 பேர்த்த சேர்த்து 6 பேராக அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. திரும்ப இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. காவல்துறையும் அதுபோல் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம்.